தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 மார்ச் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6-8 பரிவர்த்தனை கடந்த போன மாதத்துலேருந்தே அது இருக்கத்தான் செய்து. இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் வலுத்து இருக்கிறார். ஆனால் பாக்கிய விரையாதிபதியான புதன் இந்த மாதம் முழுக்க நீச்சத்தை அடைந்திருக்கிறார். நீச்ச நிலையிலேயே அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடத்தை 4 கிரகங்கள் வலுத்து பார்ப்பது என்பது செலவுகள் அதிகம், அதே நேரத்தில் பயணங்களும் அதிகம் என்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லா இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், பஸ்ஸில் டிரைவராக இருக்கிறேன், லாரி ஓட்டுறேன், பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறேன், ட்ரெயின் ரயில்வே அமைப்பில் இருக்கிறேன், ஒரு பொருள் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய பொருள் அருகில் இருக்கிறேன், அந்த பொருளை இயக்குகிறேன், அந்த பொருளில் உட்காந்துட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரி. சாதாரணமாக 2 வீலரில் போய் டெலிவரி பண்ணுறீங்களே ஆப்பில், அது என்னது அதாவது இந்த ஃபுட்டு டெலிவரி ஆப்பு ஸ்விக்கி, ஜொமோட்டோ போன்ற ஆப்பில் வேலை செய்கிறீங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே அதிகம் பயணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வருமானம் வரும். இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மார்ச் மாதம் முழுவதும் அருமையான வருமானம் வரக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார், கூடவே பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். அதாவது ஒரு 100 ரூபா தான் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்துல 200 ரூபா 300 ரூபா கிடைக்கக்கூடிய அமைப்பு. நூற்றுக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாத்தியம் வரக்கூடிய அமைப்பு. 1000 என்பது லட்சமாகவும், லட்சத்தில் சம்பாதிப்பவர்கள் கோடியை நெருங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 3 வருடத்திற்கு கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் நடக்கும். ஆனால் ஐயா, இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கோச்சார பலன். இது ஒரு பொதுவான ஒன்று. அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பு, அதற்குள்ள ஒரு தசாபக்தி அமைப்புகள். இந்த தசாபக்தி அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய யோக அமைப்புகள். தசாபக்தி அமைப்புகள் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பு. தசாபக்தி அமைப்புகளும் வலுவாக இருந்தால் அந்த துளாராசிக்காரர்கள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கின்றன. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகள் நன்றாக இருக்கும், வெளிநாடு போக முடியும், வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியும், வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கும், வெளிநாட்டிலேயே வீடு வாங்க முடியும், வெளிமாநிலத்தில் வீடு வாங்க முடியும், எல்லா இடத்துலையும் சொத்து, இந்த மாதிரியான சேர்க்கை அமைப்புகள் மிக நிறைவாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த மாதம். பெரிய குறைகள்லாம் இருக்காதுங்க. போன மாதமும் இப்படி தான் சொன்னீங்க, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்கலை அப்படின்னு கேட்டால், போன மாதம் நீங்கள் கஷ்டப்படலையேன்னு நான் திருப்பி சொல்லிடுவேன். அதாவது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் அவரவருடைய அமைப்புகளுக்கேற்ப மாறும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய மாதம் தான். பிரச்சனை இல்லாதவங்க யார் தான் இருக்கிறாங்க? ஒரு எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிச்சா ஒருத்தர் 1000 ரூபா சம்பாதிக்கிறார், ஒருத்தர் 10,000 ரூபா சம்பாதிக்கிறார்ல. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விதமான தன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய 80% நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்த்து கொண்டிருக்க, குரு பரிவர்த்தனை அடைந்த அமைப்புள்ள 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி லாபத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் இடம் 4-5 சுபர்களால் பார்க்கப்படக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். ராசிநாதன் 8ல் தான் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் 8ல் தான் மறைஞ்சிருப்பார். பரவாயில்லைங்க, அவர் 6 8ல் மறைவது அப்படி ஒன்றும் பெரிய தடை அமைப்புகளை கொடுக்காது. ராசிநாதன் வலுவிழந்தாலும் ராசி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க அந்த மாதம். உண்மையை சொல்லப்போனால் 2015, 16, 17, 18 இந்த மாதிரியான ஒரு 4 மாதம் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அர்த்தாஷ்டம சனியை விட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இந்த மாதம் 29ஆம் தேதியில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்திற்கு சனி போகிறார். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்கள் எல்லாம் பண்ண மாட்டார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சோதனை அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். எப்போ அஷ்டமச்சனியாக வருகிறாரோ அப்போது தான் கொஞ்சம் சிக்கல்களை கொடுப்பார். அதுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7.5 வருஷம் 8.5 வருஷம் இருக்குது. அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்புகள் இருக்கும். என்ன ஒன்று, அப்பா அம்மா மூலமாக ஏதாவது மனசு வருத்தம் இருக்கும். அப்பா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேன்றாரு, நமக்கு செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாரு, விருப்பப்பட்ட பொருளை அடைவதற்கு தடையாக தாயோ தந்தையோ இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம்
ஒரு 20-30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவத்தினருக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா நமக்கு விதியா சொல்லுவாங்க, கெட்டதை எப்போதும் ஒருபோதும் தாயோ தந்தையோ எந்த காலத்திலும் ஒருபோதும் யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நம்முடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அமைப்பு. அந்த நல்லதை நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே எல்லா வகையிலையும் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். தயவுசெய்து அப்பா அம்மாவை புறக்கணிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போது, ஏன்னா சூரியன் ராகுவோடு சேர்றார், 4ஆம் அதிபதி ஒரு மாதிரி ராகுவோட போய் சேர போகிறார். அப்போ சூரியன் சந்திரன் இந்த மாதிரியான அமைப்புகள் ராகுவோடு சேரும்போது தாய் தந்தையரால் மனக்கஷ்டம் என்கின்ற அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்து உண்டாகும். இந்த மாதமே இல்லைன்னா கூட அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் அப்படியே படிப்படியாக இந்த மாதிரியான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். வயதான தாய் தந்தையரை கொண்டவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுடைய ஹெல்த்து, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைனா கூட அதை உடனே அப்படியே டக்குன்னு பார்த்து முடித்து விடக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வரும். மற்றபடி இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது வரைக்கும் வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, வண்டி வாகனம், ஒரு 2 வீலர் வச்சுருக்கிறேன், கார் வாங்க போகிறேன், தடையாக இருந்தது. 2.5 வருஷமாக போய் சனி 4ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு வீடு வாங்க முடியாதபடி, வாகனம் வாங்க முடியாதபடி தடை பண்ணார் இல்லையா, அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்கு வந்து விட்டன. எதிலும் ஒரு நிறைவு இருக்கும். கல்யாணம் நடக்கும், காதல் நிறைவேறும். கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆண் பெண் உறவுகளில் இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக விலகும். வேலையில் நிம்மதியாக இருக்க முடியும். மேலதிகாரிகள் தொந்தரவுகள் இருக்காது. திறமையை காட்ட முடியும். நல்லா படிக்க முடியும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான முடிவெடுக்க முடியும். வேலையை விட்டுறலாமா, விட்டுருங்க, தொழில் ஆரம்பிங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. நல்லாவே இருப்பீங்க. லாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவும் இருக்கக்கூடிய, வெற்றி காணக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம். 70 ஆண்டுகால பாரம்பரியத்திலிருந்து ஒரு புதுமையின் குரல். தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட குடும்பத்தின் புதிய அடையாளம். குமுதம் நியூஸ் 24/7. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.